ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஊர் மக்களும் உலக மக்களும் எனது குழந்தைகள் மூவரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வாழ்த்துகிறேன். மகனை காத்தவராயா, மகனை தொட்டித்து சென்னா, மகனை அம்மையப்பா, நீங்கள் மூவரும் தாயினுடைய ஆலயத்திற்கு பாத பூஜை செய்ததால் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். மகனே ஆகட்டும் அம்மா. மகனை காத்தவராயா, தாயே வருமட என் மகனே, என் மகனே நீதான் பணத்தில் பிறந்தவனா, என் மகனே வந்தேனம்மா வந்தேனம்மா என் தாயே அம்மா பாத பதித்து நம்மா காத்தமுத்து பணத்தில் பிறந்தவனா கண்ணாடியே நீதான் வருமட பஞ்சாவனா, என் மகனே வனத்தில் பிறந்தவனா பிறந்தவனா அம்மா பதினெட்டு பண்ணினப்பா காத்தமுத்து. மகனை காத்தவரையாமா, உன்னை அன்புடன் வரவேற்கிறேன் மகனே. மகனை தொட்டித்து சென்னா, தொட்டியத்து மகனே தொட்டியத்து தம்பி சென்னு சென்னு மகனே ஓடி வர கண்ணே கண்ணே பத்தாடை தமிழ்ந்து தாயே, பத்தாடை தமிழ்ந்து தாயே பலமுறை திரும்ப மாட்டாயே மகனே மலையாளம் நீதா மலையாளம் தமிழே கண்ணே என் மகனே நீ மன்னவனே ஓடி வர கண்ணே கண்ணே மடிகை மாலவே தாயே அம்மா மடிகை மாலவே தாயே மந்திரித்து புதனிரோ தாயே தாயே மகனே மங்களத்தை நீதா மங்களத்தை தேசத்துக்கு மகனே என் கண்ணே நீ ஓடி வர ஓடி வர கண்ணே கண்ணே அம்மா பொதுமனமாவே தாயே அம்மா பொதுமனமாவே தாயே ஒரு பாத புதனவே செய்தோ அம்மா. மகனை தொட்டித்து சின்ன அம்மா செந்தாமரை மலரேடு தாயே, அம்மா செந்தாமரை மலரேடு தாயே அம்மா சிறப்பான புதனவே செய்தோ அம்மா. மகனை தொட்டித்து சின்ன அம்மா, உன்னையும் அன்புடன் வரவேற்கிறேன் மகனே. தாங்கள் சித்தமே என்னுடைய பாக்கியம். மகனே அம்மையப்பா, அவர்கள் இருவரும் அருகாமையில் இருக்கிறார்கள். நீ மட்டும் முகமாட்டத்துடன் தன்னந்தன்மையாக இருக்க வேண்டிய காரணம் மகனே. அதற்காக கோபமா? மகனே அம்மையப்பா, எப்பொழுதும் எனது அருகாமையிலே இருக்கிறாயல்லவா, நீதான் செல்ல பிள்ளை மகனே. இப்படி வாருமாடா கரால அம்மையப்பா, அம்மையப்பா நீதான் கண்மணிய ஓடி வாடா என் மகனே. உன்னையும் அன்புடன் வரவேற்கிறேன் மகனே. நீங்கெல்லாம் வரவேற்கிறீங்க, அமையவே மாட்டேங்க. உங்களுக்கு எல்லாம் மீது எடுக்க அமையவே மாட்டேங்க. என்னதான் பண்ணுவேன்? சரணம் சரணம் அம்மம்மா சரி, இடி கூட கூட்டிட்டு வந்தோடனே பாரு, இந்த பக்கம் ஒரு வீட்டுல இவ்வளவு சோறு போட்டாங்கம்மா. சாப்பிட்டாயில்லவா? இருந்த சோறு பூரா செரிச்சு போச்சு. அதற்காக பசி தாங்க முடியல. எனக்கு பசின்னு வந்துருச்சுன்னா படக்குன்னு எது வேணாலும் நின்று விடுவேன். இல்ல பீய போடுவோம். சாப்பாடு வேணும்னா தம்பி, பசி தாக்க மாட்டேன். அப்படியா? சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண ரொம்ப பசிக்குது. பசிக்கு சாதனை கேட்கிறாய், சோறு போடுங்க. ஆகட்டும் மகனே. மகனை காத்தவராயா, தொட்டித்து சென்ற அம்மையப்பா, நீங்கள் ஒவ்வொரு வனத்திற்கு சென்று வேட்டைகளாடி தாயினுடைய ஆலயத்திற்கு பாதுகாவலர்கள் எடுத்து வந்து மிக பசுடன் வந்திருப்பீங்க அல்லவா? ஆகையால் உங்கள் மூவருக்கும் பலோதி சனாதரே என் மகனே நீங்கள் பக்குவமா ஒன்றும் மட காட்டமது பலோதி சனாதரா சாதனத்தாலமா பத்திரிகைக்கு அப்பா மகனே. மகனே கண்ணே
மகனே நாங்களும் பாலவத்திய வண்ணமாக சாதம் தருவதாக சொல்லியிருக்கிறோம் அல்லவா? உண்மைதானே என்னுடைய அங்கமங்கப்பட்ட பற்றி இருந்த வண்ணமாக இருக்கிறது. எனக்கு வேண்டாம். என்னுடைய அண்ணன் நம்மையப்பக்காரன் பசி பசி என்று சொல்லிவிட்டிருக்கிறார் அல்லவா? அவருக்கு கொடுத்துருக்கலாமா? மகனை காத்தவராயா ஆமா, பால் சதம் சாப்பிட்டால் தன் வயிறு பத்தி என்று சொன்னதல்லவா? உண்மைதான். பால் சதம் வேண்டும் வருத்த காரணத்தால் மகனே தயிர் ரோட்டி உனக்கு தயிர் ரோட்டி சகோதர மகனே இதை சாப்பிட மனமட மகனே மகனே தயிர் ரோட்டி நல்ல தயிர் ரோட்டி சகோதர மகனே ஆமா, தைரியத்திய வண்ணமாக சாதம் தருவதாக சொல்கிறீர்கள். உண்மைதானே தைரியத்திய சாதத்தை தின்று வந்தால் என்னுடைய அக்கமகப்பட்ட தலவாய் எரிந்து வருகிறது. எனக்கு வேண்டாம். என்னுடைய தம்பி தொட்டியத்த சின்னாருக்கு கொடுத்து விடுங்களப்பா. உங்களை பார்த்து நான் பசியோடு இருக்க மாட்டேங்குது. அம்மா மகனே அண்ணன் என்ற சாதனை கொடுத்தால் வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். உண்மைதான் எமக்கு அம்மா பசியோ ரொம்ப மாட்டாயே, அம்மா பசியோ ரொம்ப மாட்டாயே, அம்மா போன நினைத்தாலும் மாட்டாயே தாயே, பசியோ ரொம்ப மாட்டாயே. சாதங்கள் உண்மை மடமகனே நீர சாதங்கள் உண்மை மடமகனே நீல போகருமை பொழுது மகனே மகனே சாதங்கள் உண்மை மடமகனே அம்மா மனமும் மகிழ்ந்து நம்ம தாயே, அம்மா மனமும் மகிழ்ந்து நம்ம தாயே, அம்மா செட்டு வரையில் பொழுது தாயே தாயே, மனமும் மகிழ்ந்து நம்ம தாயே. மகனே போக விடை கொடுங்க உனக்கு இப்போ போக விடை கொடுங்க மகனே நீல சாதங்கள் உண்மை மடமகனே மகனே போக விடை கொடுங்க மகனே அம்மா போன விடை கொடுத்த தாயே, அம்மா போன விடை கொடுத்த தாயே, அம்மா செய்வதில்லை பொழுது தாயே தாயே, போன விடை கொடுத்த தாயே. மகனே தொட்டி சின்ன அம்மா செட்டு பிறகு மகனே நீ ஆகட்டும் அம்மா. செட்டு வருவாய் ஹலோ, என்னடா? ஆமா, ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு வாரு. மைண்டுக்காரி அம்மா பாரு. அண்ணா, சென்று வருவாய் மகனே போய் வருவாய் மகனை காத்தவரையா தயிர் சாதம் வேண்டாம் மறுக்கின்றாய் தயிர் சாதம் வேண்டாம் மறுத்த காரணத்தால் மூர்த்தி சாதம் என் மகனே நீ பகுருபா ஒன்னோட கண்டபுத்தே நீயுத்தி சாதம் என் மகனே நீ சாப்பிட வேண்டாம் கண்டபுத்தே மகனை காத்தவராயா நெய் சதம் வேண்டாம் மறுக்கின்றாயா அம்மா, மகனை காத்தவராயா தாயே. எப்பொழுது வனத்துக்கு சென்று தாயை பசிக்கு சாதம் என்று கேட்பாய் உண்மைதான். இன்று எந்த சாதம் கொடுத்தாலும் வேண்டும் என்ற மறுக்கின்ற ஒன்றுமே புரியவில்லையே மகனே அம்மா, மகனை காத்தவராயா தாயே. ஆகையினால் எந்த திசை போனாயட என்ன மகனே நீரா என் சொல்லிய சொல்லுடா காத்தவரே தாயே, நாங்களும் தெற்கு முகமாக வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று என்னிடத்தில் தெரிவித்திருந்தீர்கள் அல்லவா? தாங்களுடைய சொல்லை மீறி தெற்கு முகமாக சென்று ஒரு மாலை ஒன்று பார்த்து வந்தேன் தாயே. மகனை காத்தவராயா ஆமா, தென் திசை மக வேட்டைக்கு போக வேண்டும் என்று சொன்னேன் உண்மை. என்னுடைய சொல்லி மீறி தென் திசை வேட்டைக்கு சென்றதெல்லாம் ஒரு மாலை பார்த்து என்று சொல்கிறாய் ஆமாம் தாயே. ஆகினால் எந்த மலை கண்டு வந்த என் மகனே நீதான் என் பெரிய சொல்லுடா காத்தவரே பகுடன பாலனே மாலைனே மகனே பகுடன சொல்லுடா காத்தவரே மகனை காத்தவரையா மாலை என்று சொன்னால் உனது தந்தை
வந்தாயா இல்லை தாயே. அல்லது உனது சகோதரன் முருகக்கடல் கழுத்திருக்கப்பட்ட ருத்ராட்சமணி மாலை கண்டு வந்தாயா இல்லை அம்மா. அல்லது உனது தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய பரந்தாமனை கழுத்திலே இருக்கப்பட்ட துளசிமணி மாலை கண்டு வந்தாயா இல்லை தாயே. எந்த மாலை கண்டு வந்த விவரமாக எடுத்திருக்க வேண்டும் மகனே அம்மா, மாலை வேண்டும் என்று கேட்டால் தந்தை கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாலை வேண்டும் என்று கேட்டால் தந்தை சிவபெருமானுக்கு கொடுக்க மாட்டாரா? இல்லை, முருகன் கழுத்தில் இருக்கக்கூடிய என்ன பூமாலை வேண்டும் என்று கேட்டால் அன்னவனுக்கு கொடுக்க மாட்டாரா? அது மட்டும் அல்லாது என்னுடைய மைத்திர கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை வேண்டும் மைத்ரா என்று கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாரா? தாயே, தாங்களிடத்திலே பொய் கூறிய வண்ணமாக இருந்தேன். தெற்கு முகமாக சென்று நான் மாலையை பார்க்கவில்லை தாயே. ஆகையினாலே நான் தெற்கு திசை சென்றேன் அம்மா தாயே. செங்கனி செய்கின்றேன் அம்மா. நான் தெற்கு திசை சென்றேன் அம்மா தாயே. செங்கனி செய்கின்றேன் அம்மா. கட்டி வந்த கனிகளும் அம்மா. அம்மா, தெற்கு முகமாக சென்று ஒரு கனி ஒன்று பார்த்து வந்தேன் தாயே. கனி ஒன்று பார்த்து வந்தேன். மகனே காத்தவராயா அம்மா, மாலை என்று சொன்னால் இப்பொழுது கனி என்று சொல்கிறாய். கனி என்று சொன்னால் மாப்பழம் மாலை என்று சொல்லக்கூடிய முக்கனியை எந்த கனி கண்டு வந்தாய் என்ன கனி இவரம் உட சொல்லுவாட காத்தவது அம்மா, கண்டு வந்த கனியை நானோ கனியேனோ அம்மா. கனிவுடனே சொல்லி வாரே, சொல்லி வாரே. பார்த்து வந்த கனியை கனியின் நாம கனி பகுடனே சொல்லுவாட காத்தவது அம்மா, பத்து வந்த கனியை நானோ கனியேனோ அம்மா. கனிவுடனே சொல்லி வாரே, சொல்லி வாரே. மகனை காத்தவராயா அம்மா. எந்த கனியை கண்டு வந்தாய் விவரமாக எடுத்திருந்தால் அந்த கனியை வரை தெரிகிறேன் மகனே அம்மா, தாங்கள் சொன்ன பிரகாரம் என்ன கனியை பார்த்து வந்தார் என்று சொல்கிறாய் அல்லவா? அதாவது பறிக்கக்கூடிய கனியாக இருந்தால் அப்பொழுதே நான் பறித்து எடுத்து வந்திருப்பேன் தாகி. நான் பார்த்து வந்த கனியாகப்பட்டது எப்படிப்பட்ட கனி என்று தெரியுமா? அம்மா, கொம்பினிலும் பூக்காதம்மா, பூக்காதம்மா தாயே. கொடியிலும் பூக்காதம்மா, பூக்காதம்மா. இந்த கனியாகப்பட்டது அந்த கொம்பிலும் பழக்காது, கொடியிலும் வளராது தாகி. ஒரு சார் குடலிலே பூக்கக்கூடிய கனி. அது மட்டுமல்லாத இந்த கனிக்கு அம்மா மாதமோரு பூ பூக்கும் மாதாயே. மாதமோரு நான் பார்த்து வந்த கனிக்கு மாதம் ஒரு முறை பூ பூக்கும், வருடம் ஒரு முறை காய் வைக்கும். என்ன கனி என்று தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா தாகி? மகனை காத்தவராயா அம்மா. நீ பார்த்தது கனியாகப்பட்டது மாதம் ஒரு பூ பூக்கும் வருடம் ஒரு காய் கேட்கும் கொம்பிலே பழைக்காத ஒரு ஜான் குரலிலே பழைக்கும் என்று சொல்கிறாய். உண்மைதான். அப்பேற்பட்ட அதிசயமான கனி என்ன கனி என்று ஒன்றுமே புரியவில்லையே மகனே. அப்பையப்பா இப்படி வாருமாடா. முடியலையா? நேரம் வேற ஆயிப்போச்சு. எப்படா முடியல? மகனே அப்பையப்பா மகனே என்னைக்கு அஞ்சரைக்கு முடிச்சிருக்கீங்க? மகனே அப்பையப்பா வனத்துக்கு சென்றெடுத்து தம்பியாகப்பட்டது ஒரு கனியை பார்த்தது என்று சொல்கிறான். அந்த கனியாகப்பட்டது மாதம் ஒரு பூ பூக்கும் வருடம் ஒரு காய் கேட்கும் என்று சொல்கிறான். அந்த கனியாகப்பட்டது என்ன கனியாக இருக்க மகனே? ஓ, அப்படியா சொன்னா தம்பி? அவன் வனத்துக்கு வேட்டைக்கு போனதாக்கும் பொம்பளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றான் மகனே. பொம்பளை மாதம் ஒரு பூ பூக்கும் என்று சொல்கிறான். பெண்கள் தானே 30 நாளைக்கு இருக்க வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிருவாங்க. வருடத்தில் ஒரு காய் கேட்கும் என்று சொல்கிறான். அப்புறம் வீட்டு விட்டு வெளியே வாங்காம இருக்கா காய்க்கு தான் நீங்க பொம்பளை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படியா கேட்டு பாருங்க மகனை காத்தவராயா. வனத்துக்கு சென்றெடுத்து நீ பார்த்து வந்த கனியும் இல்ல மாலையும் இல்ல ஒரு கன்னி பெண்ணை பார்த்து என்று சொல்கிறாயா? ஆமாம் தாகி. அதற்காக அந்த பெண்ணை பார்த்து வந்து வாழ்வதாய் எனக்கு பசி இருக்கவில்லை. கண்டு வந்த நாள் முதல் அன்னைக்கு கண்ணுறக்கம் இல்லாத காரணம் தாக்கி மனத்தால் அந்த மண்ணை மறக்க வேண்டும், இல்லை என்றால் மண்ணை கிளையாக வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பெண்ணை சிறையெடுத்து வருவதற்காக தாக்கிடத்தில் வரப்பட்டு செல்லலாம் என்று வந்தேன் தாக்கி. மகனை காத்தவராயா அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணாகப்பட்டவள் எந்த ஊரு எந்த தேசம் மகனே எனக்கு அறிய சொல்லுமாடா.
காத்தவராயா தாயே என்ன சொல்கிறாய்? புத்தூர் அகிரகரம், புதுச்சேரி நல்பேட்டை, ஆரியப்புராஜனுக்கும் அண்ண தலசுக்கு மகனாக பிறந்த ஆரியவர் பெண்ணை பார்த்து வந்தாயா? ஆமாம் தாயே. மகனே, அம்மா. நிச்சயமாக அந்த பெண்ணை நீ நேரடியாக பார்த்திருக்க முடியாது மகனே. ஏனம்மா முடியாது என்கிறார்? எதற்காக என்றால் ஆரியப்புராஜன் கோட்டை என்று சொன்னார் மகனே. ஆயிரத்தே நாடாளாட கண்ணாடியே. அம்மா, என்னம்மா? மகனே, ஆயிரத்தே நாடாளாட கண்ணாடி நீதான் எப்படி பார்த்து வந்தவன் மகனை காத்தவரையா? ஆரியப்பு ராஜகோட்டை என்று சொன்னார். ஆயிரம் அக்கியந்தர்கள் எல்லாம் கட்டுக்காவலாக இருப்பார்கள். நீ அந்த பெண்ணை நேரடியாக பார்த்திருக்க முடியாது மகனே. அப்படி என்றால் இந்த பெண்ணை பார்த்திருக்க முடியாத மகனே என்கிறாய் அல்லவா? எப்படி பார்த்துவது என்று தெரியுமா? கெண்டை மேலாய் வாடி போட்டு தாயே கையிலே சென்றேனம்மா. அம்மா, அவள் குளிக்கக்கூடிய நீரில் கெண்டை மீனாக ரூபம் எடுத்து இப்பெண்ணினை பார்த்து வந்தேன் தாயே, பார்த்து வந்தேன். மகனை காத்தவராயா? அம்மா, கெட்ட வீடு பெண்ணை பார்த்து என்று சொல்கிறாய் அல்லவா? ஆமாம் தாயே. நீ பார்த்தது ஆரியமலா பெண்ணகப்பட்டவள் பாப்பார குலம், நாம பண்டார குலம். அந்த பாப்பார பெண்ணை திருமணம் செய்தால் நமக்கு என்ன நேரம் என்று தெரியுமா மகனே? அப்படி என்னம்மா வந்து நேர்ந்து விடும்? பாப்பார பெண்ணை தொட்டால் மகனே பாடம் வந்த நேரம் மகனே, பாப்பார பெண்ணை தொட்டால் நமக்கு பாவம் வந்து நேரும். சரி, அறிவுறுத்த பெண்ணை தொட்டால் நமக்கு ஆபத்து வந்து நேரும் மகனே. ஆகினால் அந்த பெண்ணை மறந்துவிட்டு உனக்கு திருமண மாசை வந்துவிட்ட காரணத்தால் அந்த மகள் அங்கே அரிப்பி மகனே. அழகு பெண்ணை மனமுடிப்பாய் மாமன் நகை பூங்கரிப்பி வந்து மகனை காத்தவராயா? மாமன் மக்கள் அத்தி மக்கள் வாங்கியிருப்பு மூங்கிருப்பு என்று சொல்லக்கூடிய இரு பெண்கள் இருக்கிறார்கள். அந்த இரு பெண்ணை ஒரு பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வாய். வேண்டாம் தாயே. மகனை காத்தவராயா? அம்மா. வேண்டாம் என்று சொல்லாதே. அவர்களுக்கு 10 மணி வாரத்துல பசுமாட்டு பண்ணைகளா இருக்கிறது, 10 மணி வாரத்துல குருட்டாட்டு பண்ணைகளா இருக்கிறது அம்மா. இப்படிப்பட்ட செல்வ பொருந்தி இடத்துல உன்னை மனமுடித்து வைக்கிறேன், மனமாற ஏற்றுக்கொள்வாய் மகனே. ஆமா, இரு பெண்மணிகள் உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினால் எனக்கு வேண்டாம் தாயே. எந்த குலம்மானாலுமே தாயே தாயே அம்மா, உந்த குலம்மா அம்மா அம்மா. நானாதி குலத்து தாரமாவே தாரமாவே அம்மா, உன் குலத்தில் தாரமாவே தானே அம்மா. உன்னுடைய குலத்திலே பிறந்த பெண்மணிகளை நான் மறக்க இயலாத தாயே. எதற்காக? அது மட்டுமல்லாத இரு பெண்மணிகள் சொன்னாய் அல்லவா? உண்மை. இந்த இரு பெண்மணிகளும் கருப்பு நிறம் படைத்தவர்கள். ஆகையினால் எனக்கு வேண்டாம் தாயே. அம்மா, கருப்பி என்றால் தாயே தாயே அம்மா, கருப்பி என்றால் தாயே தாயே கருப்பு நிற பெண்ணை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு வேண்டாம் தாக்கி. அது மட்டுமல்லாத இந்த இரு பெண்மணிகள் பற்றியும் சொன்னாய் அல்லவா? உங்கள் குலத்திலே பிறந்த பெண்மணிகள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? என்ன செய்வார்கள் மகனே? தலைகோடி கூவும் முன்னே தாயே, அங்கே முதற்கோடி கூவும் முன்னே தாயே, தலைக்கோலை பூமுன்பாக இருந்த தயிரை கலைந்திருப்பார்கள்.
முதற்கோடி பூமி முன்பாக இருந்து மோரை கலைந்தெடுத்துக் கொண்டு இப்படிப்பட்ட தெருவில் எப்படி எல்லாம் விட்டு வருவார்கள் என்று தெரியுமா? எப்படி விட்டு வருவார்கள்? தைரோ தாயிரோ என்று தாயே தாயே அம்மா தயிர் விட்டு வாராளம்மா வாராளம்மா. இப்படி தையோ தையோ என்று மோரோ மோரோ என்று விட்டு வருவார். அதை வாங்கி பருகக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் பிளான் துப்புவார் என்று தெரியுமா? எப்படி எல்லாம் மகனே? அம்மா தைரோ மோரக்க தைக்கும் முறக்க அடிக்கும் அம்மா தலைமுடிக்கும் சிக்க அடிக்கும் சிக்க அடிக்க. தயிர் எண்ணி குடித்தால் தன்னுடைய தலைப்படி சிக்கடிக்கும், மோரை எண்ணி பருகினால் என்னுடைய முந்தானை சிக்கடிக்கும் என்று கேவலமாக காரி துப்புவார்கள் அம்மா. அது மட்டுமல்லாத இன்னவர்கள் பொன்னிமலையிலே குருமாட்டு பண்ணை, பச்சைமலையிலே பசுமாட்டு பண்ணை வைத்து செல்வத்திலே சிறந்து விளக்கி வருகிறார்கள் என்று சொன்னாய் அல்லவா? இந்த செல்வம் எல்லாம் எப்படி வந்து சேர்ந்தது என்று உனக்கு தெரியுமா? எப்படி மகனே? அம்மா மோரு வித்தா 3 மானம் 3 மானம் அம்மா உடைக்கிறதால் 6 மானம் 6 இப்படி மோர் வித்தால் 3 பணம், அவள் முடக்கி இருந்ததோ 6 பணம், தயிர் வித்ததோ 3 பணம், அவள் தங்கி இருந்ததோ 6 பணம். இப்படிப்பட்ட அவசாரித்தனமாக அழைத்து இந்த செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செல்வம் எனக்கு வேண்டாம். அது மட்டுமல்லாத இந்த இரு பெண்மணிகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? எப்படி மகனே? ஏழு நத்தி சோறாமலை சோறாமலை அம்மா கணக்கால் பெருத்தவள் கணவனை கொண்டு விடுவாள். ஏரணத்தை சுராதனை படித்தவள் எழுத்து வந்தாலும் ஆகாது. மண்டையினை பெருத்தவள் மாமியாரை கொண்டு விடுவாள். கெண்டையினை பெருத்தவள் கோதலை கொண்டு விடுவாள். இவர்களை திருமணம் செய்து உங்களை எல்லாம் நான் இழக்க வேண்டுமா? எனக்கு வேண்டவே வேண்டாம் தாயே. மகனே காத்தவாயாம், நம்ம குடும்பத்தை ஈடமாக பேசிவிட்டாயே. மகனே அம்மையப்பா, இப்படி வாருவடா, பிடிவாதமாக பேசிவிட்டான். அவனுக்கு புத்திமதிகளை எடுத்து சொல்ல வேண்டும் மகனே அம்மையப்பா. ஹலோ, வடுவட்டியை சேர்ந்த தலைவர் அவர்கள் சாமிக்காக 50 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் எந்த மூலம் போனாலும் முனியப்பன் அருள் பெற்று பல்லாண்டு கால வாழ என்று வாழ்த்துகிறோம். ஆமா மகனே, சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறான். உண்மைதான் மகனே. நான் புத்திமத்தி சொல்லி ஆரியமாலாவை மறக்கிற மாதிரி நம்ம தாய்மாமுள்ளே கட்டுற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ஆகட்டும் மகனே. அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அண்ணா, வந்து உனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரியாத ஒண்ணுமே. ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டுட்டேன். நீ அந்த ஆரியமாலாவை கல்யாணம் பண்ணி ஆமாண்ணே. ஆமாடா, கும்முன்னு இருக்கிற பிள்ளைய கட்டுறதை விட கம்முன்னு இருக்கிற பிள்ளைய கட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. நல்லா இருக்குங்க. அதுக்காக நிக்க போட முடியாது பக்கத்துல. இதெல்லாம் நடைமுறை பேச்சு. அதுக்குன்னு ஒதுக்கினா ஆமா ஆமா. அம்மா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி தர, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிண்ணே சரிண்ணே. தாய்மா பிள்ளைக்கு கட்டி வைக்கணும், நீ ஏத்துக்காத. அது ஆமாண்ணே. ஐயோ, அவன் முகத்தை முடிச்சாலும் முகத்துக்கு விளக்காது. ஆமாண்ணே. அன்னைக்கே கட்டி அன்னைக்கே செத்தாலும் சரி, செத்தாலும் சரி, நீ ஆரியமானவ தான் கல்யாணம் பண்ணி ஆகட்டும்ண்ணே. ஏன் அந்த தாய்மா பிள்ளை வேண்டாம்னு சொல்றேன் தெரியுமா? சொல்லுண்ணே. கணக்கால பெருத்தவ கணவனுக்கு ஆகாது. நீ சொன்ன மாதிரி ஏறுத்தி சூறாந்தலை எதிர வந்தாலும் ஆகாது. இது மட்டுமல்ல, அவங்க இடுப்பு சுத்தி ஒட்டு புண்ணு, உடம்பெல்லாம் யுத்தத்தை சொட்டு கொப்பலாம். பின்னாடி போனா பால் கவிச்சு, முன்னால போனா மோர் கவிச்சு, பக்கத்துல போனா ஒரே கப்பு வர. ஆமா, நீ ஆரியமானவ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி தர, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா?
என்னென்ன செய்யணும்? ஒரு கால் கை வராம செஞ்சு விட்டு பாரு, இப்படியே போற. ஐயோ, ஆரியமாலாவரை கல்யாணம் பண்ணிக்கோ. சரிண்ணே. எனக்கு 2 வருஷத்துக்கு குத்தகை கொடு. குத்தகைக்கா? ஆமா. அப்படின்னு என்ன குத்தகைக்குன்னா தெரியாதா? தெரியல. இதாங்க வந்துட்டு புது தோட்டத்தை விட்டுட்டு நேர யாரு தண்ணி மாத்திட்டு இருக்காங்களோ. அண்ணா, எங்க சுத்தி எங்க வந்தாலும் காரியத்துல கணக்கு இருக்கிறீங்க. ஆமா ஆமா, அதனாலதான் வண்டி என்ன ஓடிட்டு இருக்குது. ஆமா ஆமா. நோ, என்ன எப்பவே ஓர கட்டி இருப்பாங்க. அண்ணா, இந்த எப்படி சரி எதற்காக நீங்க குத்தகைக்குன்னு கேக்குறீங்களா? இது எதற்காக கேக்குறீங்க அப்படி? குத்தகைன்னா தெரியாது. அது தெரியல. என்னன்னா வேற ஒருத்தர் நேரம் உங்க தோட்டத்துக்கு தண்ணி பாத்திட்டு இருப்பா, அப்படிதான் குத்தவ. சரி சரிண்ணே. அதனால நீ கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிரு. நான் பாத்துக்கிட்டு அம்மா கிட்ட உத்தரவு வாங்கி கொடுத்தேன். சரி, நீ மலர் போய் சிறை எடுத்துட்டு வா. உன் கல்யாணத்துக்கு போய் நான் குழி வெட்டுறேன். குடி வெட்டுறியா? சோறாக்குறதுக்குமா? சோறாக்குவானே. அப்படியே அப்புறம் கட்டை வெட்டி எடுக்கணும். தெரிஞ்சாதானே தெரியும் சொல்றதுக்கு. அடுப்பறிக்கிறதுக்கு விரவு. சரிண்ணே. நாடு பூரா ஆளு விடுவேன் பாக்குவத்துல வைக்க. எதுக்குண்ணே? பாக்குவத்துல உன் கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் எக்கச்சக்கமா இருக்கிறதெல்லாம் வரணும். ஆமா. கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா தாயினுடைய ஆலயமே இடம் கொள்ளாது. ஆமா ஆமா. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்னண்ணே? நம்ம தாயினுடைய ஆலயத்துக்கு முன்னால 40 வெள்ள காட்டுக்கு பந்தல போட்டு நடுவு 4 கால பந்தல் பச்சை பந்தல். 4 கால பந்தலா? மாப்பிள்ளைக்கு ஏதாவது மணகரை. மணவரையானே? அந்த மணகரை இந்த மாதிரி நெட்டு பைய போட்டு உன்னை மல்லாக்கு படுக்க வச்சு போட்டு அலங்காரம் பண்ணணுமா இல்லையா? ஆமாண்ணே. உன்னை மல்லாக்கு போட்டாங்கன்னா உனக்கு கை கால அப்படி வரைச்சு போயிடும். சரி. ஆனந்தம் இன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு ராத்திரிக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். சாந்தி முகூர்த்தம். கை காலெல்லாம் விரைச்சு போனா தாய்மார்கள் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஆமாண்ணே. வெள்ள துணி கிழிச்சு விரைச்சு போனோம். கால 2 ஒன்னா சேர்த்து பெருவிரல் ஒரு கட்டு, கை 2 ஒன்னா சேர்த்து கை பெருவிரல் ஒரு கட்டு. சரிண்ணே. நெத்தியில ஒரு பொட்டு, மஞ்சள் அரைச்சு கண்ணுல அப்பி, மூக்குல வெள்ள துணி துணிச்சு, காதல் வெள்ள துணி துணிச்சு, வாய் பாட இருக்கு. இந்த பவுட்டு கடையில ஒரு துணி போட்டு மேல தூக்கி கட்டி அப்படியே அழகாம அழகாக தூக்கி செவத்தோர உட்கார வச்சு ஆமா அந்த தலையெல்லாம் சாயாம சிறுகூசி எல்லாம் அடிச்சு செவத்துல ஊர் ஜனம் பூரா உன்னை சுத்தி வந்து அப்படியே கங்கணம் கட்டுறதுக்கு நனந்து விடுவாங்க. அந்த நேரத்துல மேலக்கார கூட பாரு பசங்கதையா எப்படின்னு அண்ணா, இதுதான் கல்யாணமானே? இதுதான் பெரிய கல்யாணம். பெரிய கல்யாணம். உனக்கு நான் சின்ன கல்யாணமா பண்ணுவேன். ஆமா ஆமாண்ணே. இப்படிப்பட்ட கல்யாணம் நடந்துருச்சுன்னா ஒரு மனிதருக்கு இதுக்கு மேற்படி கல்யாணமே கிடையாதுண்ணே. நான் சொல்றது பொய்யா இருந்தா பாரு, மூக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க கேட்டு. ஆமா ஆமா ஆமா. சன்னி 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 வேலை முடிச்சு போச்சு. அம்மாவுக்கு சொல்லிருக்கிறேன், போய் திரை எடுத்துட்டு வா. சரிண்ணே. நான் உள்ள போய் சாந்தி மூத்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி பண்ணேன். உத்தரவே கொடுக்கிறான். நம்ம குளமே அழிஞ்சாலும் சரி, நீ ஆரியமலா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கட்டி விட்டுட்டு வேலைக்கு போய் நான் மாட்டி மல்லாக்கு தள்ளிடுறேன். போனேன் மகனை காத்தவராயா. அம்மா, நம் தாய்மாமர்கள் பற்றி கேவலமாக பேசிவிட்டாய். நானும் ஆரியமலை பற்றி சொல்கிறேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும் மகனே. சொல்ல வேண்டும் மகனை காத்தவராயா. ஆரியமல் பெண் பிறக்க பொழுது கண்ணிய பிறக்கு முன்னே மகனே கல்வமாக மகனை காத்தவராயா. அம்மா, புத்தூர் அகிரகரம், புதுச்சேரி நெல்பேட்டை ஆரியப்புராஜனுக்கும் அன்னத்தரசிக்கும் திருமணமாகிய பல ஆண்டுகளாக குழந்தை செல்வமில்லை. ஆகியோருக்கும் அஜெண்டார்கள் அருந்தவத்தால் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாத பெருமாள் அருளால் பிறந்தவள் ஆரியமலா பெண்ணாகப்பட்டவள். அண்ணனுடைய எதிர்கால ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது 16 வயது நெறிந்தவுடன் பருவம் கேட்கும் தருவாயில் ஒரு தேவகுமாரன் சிறைப்பெண்ணி சென்று ஜாதகத்தில் கணிக்கப்பட்டுள்ளதாம். அம்மா, யாரோ அந்த பெண்ணை செலுத்தால் தாக்கிய ரத்தம் பரந்தான நேற்றிலே வல்லத்து மாகாணி முன்பாக கழுகு மரம் ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த செல்வத்தை அவர்களை கழுமரத்தில் அடித்து சித்திரலை செய்து கழுமத்திற்கு கொண்டு விடுவார்களாம். என்றால் அந்த பாவத்திற்கு நீயாளாக வேண்டாம் மகனே, நீயாளாக வேண்டாம். அம்மா, ஆகையினால் அந்த பெண்ணை மறந்து விடும் மகனே. தாகி நம்மளை மறந்து விடும் மகனே என்று சொல்கிறாய். அப்பா, நம்மளை மறக்க என்னால் இயலாது தாக்கி.
அதாவது வாழ்ந்தால் ஒரு கிழமாவது அவனுடன் வாழ வேண்டும், இல்லை என்றால் அந்த மரத்துக்கு நான் இரையாகிறேன் தாயே, இரையாகிறேன். மகனை காத்தவரையா, உன்னை வாழ விட மாட்டார்கள். ஆகியோருடன் அக்கிரமர்கள் உன்னை அடித்து கழுமரத்தில் ஏற்று கொண்டு விடுவார்கள். மகனே, கொண்டு விடுவார்கள். அப்படி என்றால் கழுமரத்தில் உன் உயிராகப்பட்டது போய்விடும். அப்பொழுது கொல்லிமால கழுகை வந்து மகனே வெட்டி கோட்டி இழக்கு பச்சமான கழுகை வந்து மகனே பட்டி பேட்டி இழக்கு உன் உயிராகப்பட்டது கழுமரத்தில் ஏற்றிக் கொண்டு விடுவார்கள். ஆகினால் பச்சைமலை கலை வந்து பற்றி இருக்கும், கொல்லிமலை கலை வந்து உன்னை கொத்தி கொத்தி இருக்குமாடா. அதை பார்த்து என் மனம் தடுக்குமா மகனே? ஆகினால் வேண்டாம் மகனே, அந்த பெண்ணை மறந்து விடு மகனே. அம்மா, கொல்லிமலை கழுகு வந்து என்னை கொத்தி இழுத்தாலும் சரி, பச்சைமலை கழுகு வந்து என்னை பற்றி இழுத்தாலும் சரி, என்னுடைய உயிரே போனாலும் சரி, மணந்தால் மாலையை மறக்க வேண்டும், இல்லை என்றால் எந்த மண்ணுக்கு நான் நிறையாக வேண்டும். என்னம்மா சொல்கிறீர்கள்? மகனை காத்தவரையா, ஆகிய மீண்டும் அப்பெண்ணை எடுத்து வந்தார். அம்மா, இந்த ஊர் மக்களும் உலக மக்கள் எல்லாம் நம்மளை பற்றி எப்படி எல்லாம் பேசுவார்கள். அப்படி என்னம்மா பேசுகிறார்கள் தாயே? மகனை காத்தவரையா, மகனே ஈசனோட பிள்ளை என்று மகனே இப்போது பேசுகிறார்கள். ஈசனுடைய பிள்ளை, காமாட்சியுடைய பிள்ளை என்ன பாவம் செய்தவர்கள் தெரியவில்லை. ஆயிரத்தில் ஐயர்கள் அடியிட்டு அடிக்கின்ற ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாம் நம்மளை பற்றி கேவலமாக பேசுவார்கள் மகனே. அப்படி என்றால் ஆகினால் மீண்டும் சொல்கிறேன் மகனே, அந்த பெண்ணை மறந்துவிடு மகனே. அம்பா, சிவராஜன் பிள்ளை என்று சீமையெல்லாம் ஏசி வந்தாலும் சரி, காமாட்சியின் பிள்ளை என்று கண்டவர்கள் எல்லாம் ஏசி வந்தாலும் சரி அம்மா, அந்நிலையில் ஆரியமாலா ஒருவர் இருந்தால் மட்டுமே போதும் என்ற அந்த எண்ணத்தில் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் தாயே. மகனே, அங்கு சென்றால் ஆபத்து நிறைந்திருக்கிறது, எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று பொய்கூறி என்னை நிறுத்தி வைப்பதை விட தாங்கள் தானே என்னை பெற்றீர்கள், தாங்கள் தானே என்னை வளர்த்தீர்கள், வளர்த்த கையாலே என்னுடைய குரவலையை நிறுத்தி என்னை கொண்டு விடுவேன் தாயே. மகனை கத்தாரையா மகனே, அன்றே இருந்தாலும் கூட நான் பார்த்து வந்த ஆரியவள பெண்ணை மனவேன் என்று மனம் என்று சொல்கிறார். உண்மைதானம்மா? ஆகினார் உனது தந்தையை கட்டளை பெறுகிறார். நான் கடுதத்தில் இருந்த காரணத்தால் சரி, நான் வரம் கொடுக்க இயலாத மகனே. பிறகு என்ன செய்ய வேண்டும் தாயே? ஆகினால் பெற்றதாயார் வரம் கொடுப்பது ஒன்றுதான், பெரிய தாயார் வரம் கொடுப்பது ஒன்றுதான். உனது பெரிய தாயாரத்திலே வரம் பெற்று வல்லத்திலே வரம் பெற்று அதன் பிறகு ஆரியமல பெண்ணை செலுத்த வருவே மகனே. அது மட்டும் இல்லாமல் உனக்கு துணையாக கொல்லிமலை கனகு போனவர்களை வரவழைத்து நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் தாரை தப்பட்ட மேல முழக்கத்தோடு செல்ல வேண்டும். சென்றால் அந்த தாயை காண முடியும். அதன் பிறகு வரம் பெற்று சென்று வருவாய் மகனே. அம்மா, என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாநிலத்தில் சென்று வரத்திலே பெற்று வந்த பிறகு தாங்களுக்கு சம்மதம் இல்லை என்று தெரிவித்து விட்டால் மகனை காத்தவளையா? அம்மா, நிச்சயமாக மனமாற ஏற்று வருகிறேன். ஆகட்டும் தாக்கி, போய் வருவாய் மகனே. சென்று வருகிறேன் அம்மா, சென்று வருவாய். என்னுடைய தாய் அந்த காமாட்சி என்ன எடுத்துரைக்கிறது என்றால், கடத்தமத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உனக்கு வரவழைக்க இயலாது. ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால், பாச்சூர் நத்தம் பரந்தாமன் வீட்டில் இருக்கக்கூடிய வல்லத்து மாகாளி, அதாவது என்னுடைய அக்காவிடத்தில் சென்று வரத்தை வாங்கி வா மகனே என்று என்னிடத்தில் தெரிவித்து செல்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய பெரிய தாயாரை பார்ப்பது என்றால் அவ்வளவு சுலபமில்லை. ஏன் என்று கேட்டால், பாச்சூர் நத்தம் பரந்தாமன் மேடு என்றால் குரல் சத்தம், உடுக்கை சத்தம், ஓலை சத்தம் என்று கேட்காத இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டதுதான் என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி அம்மன். இருந்தாலும் என்னுடைய தாயை பார்த்தாலும் கூட அவ்விடத்தில் வரத்தை வாங்க இயலாது. ஏன் இயலாது என்றால், என்னுடைய பெரிய தாயாரோ மிகவும் பரிகார தெய்வம். எப்படிப்பட்ட பரிகார தெய்வம் என்றால், யானை வெட்டி பலி கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு மட்டுமே மனம் சந்தோஷப்படுவார்கள். குதிரை வெட்டி பலி கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தெய்வம். அப்படி இருக்கும் வேளையில் என்னுடைய பெரிய தாயாரிடத்தில் வரவாக நான் சென்றேன் என்றால் என்னையும் பழி வாங்கிவிடும் என்ற எண்ணத்தில் தான்
என்னுடைய தாய் அன்ன காமாட்சி என்னுடைய அக்காலத்தில் சென்று வரத்தினை வாங்கி வா மகனே என்று அனுப்பி வைக்கிறார்கள். இருந்தாலும் வரத்தை பெற்றாக வேண்டும், பெற்றே ஆக வேண்டும். இருந்தாலும் கூட அன்று கொட்டிமலை கன்னிமார்கள் என்னை வளர்த்திருந்தாலும் அன்று கொட்டிமலை கன்னிமார்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட சத்தியம் என்றால், மகனை காத்த மகாராஜா எங்காவது சென்று உன்னுடைய ஆவிக்கும் இல்லது அங்கத்திற்கும் ஏதாவது ஆபத்துகள் என்று நேர்ந்து விட்டார் இந்த கொல்லிமலை கன்னிமார்களை மனதிலே எண்ணி அவ்விடத்திலே உதவியை நாடினார். உன்னுடைய நோக்கி உதவி நாடு வரும் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரமே இவ்விடத்தில் கொல்லிமலை கன்னிமார்களை நேர்த்த வண்ணமாக உதவியை நாடுகையில் கொல்லிமலை கனகபூதங்களை அழைத்து வந்து 1000 மேலதாளங்களை தட்டி முழக்க வேண்டும் என்னுடைய பெரியதாயார் ஆலயத்துக்கு முன்பாக. ஏன் என்று கேட்டால், எம்முடைய தாய்க்கு மிகவும் பிடித்த ஓசை இந்த மேலதாளங்கள். இதை தட்டி முழக்கினால் ஆங்கார கோபம் கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். அப்படி வெளியே வந்து விட்டது என்றால் நான் ஆலயத்துக்குள்ளாக சென்று தாயிடத்திலே வரத்தை பெற்றுவிடலாம். ஆகையினாலே என் தாயை நாடி செல்ல வேண்டும், கொல்லிமலை கனகபூதங்களை அழைத்து செல்ல வேண்டும். பார்க்கிறேன் இப்பொழுது அங்கே கோவில் கட்டி கூட்டாடுமா கூட்டாடுமா மையே ஒரு லட்சம் முகங்களா முகங்களா அழைத்த கொள்ளுக்கு ஓடோடி வந்து என்னுடைய பெரியதாயார் ஆலயத்துக்கு 1000 மேலதாளத்தை தட்டி முழக்குங்கள். முன்னோக்கி செல்லுங்கள், இதோ நான் பின்னோக்கி வருகிறேன்.